ஒரு திரைப்படம் பூஜை அப்படின்ற இடத்துக்கு வரணுன்னாலே எவ்வளோ உழைக்கணும்னு எனக்கு தெரியும். படப்பிடிப்பு முடியணும்னா அதை விட அதிகமாக உழைக்கணும். படம் வெளியே வரணும்னா இன்னும் ரொம்ப ரொம்ப உழைக்கணும். இந்த திரைப்படம் கபாலி தோட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். என் தம்பிகள் ராம், விக்கி, பாஸ்கர் 3 பேரும் பெருசாக ஜெயிக்கணும்னு வேண்டேன். நான் பொழுதுபோக்காக படம் பண்ணுற ஆள். இயக்குனர் சமுத்திரக்கனி பொறுப்பாக படம் பண்ணுற ஆள். நான் பார்த்து பொறாம்புற டேரக்டரில் திரு சமுத்திரக்கனியும் அடங்குவார். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தோட்டம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ராமவரம் தோட்டம் தான். அதுக்கப்புறம் தான் தென்னந்தோட்டம், வாழைத்தோட்டம், அதெல்லாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தோட்டம்னா அது ராமவரம் தோட்டம் தான். அதனால் இப்போ கபாலி தோட்டம் டைட்டிலுக்கு அந்த தோட்டத்துலேருந்து இந்த தோட்டத்துக்கு ஆள் வந்துருச்சு. நான் ஒரு வருஷம் முன்னாடியே ராமச்சந்திரன் பழக்கணக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். போய் உங்கள் வீட்டில் அவங்க அம்மா கையில் காஃபிலாம் சாப்பிட்ருக்கேன். நான் ஒரு தோட்டத்தில் நான் குடும்ப நண்பர் ஆகிட்டேன். எந்த ஃபங்க்ஷனும் என்னை கூப்பிட்டுருவாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷனும் சரி, எல்லா ஃபங்க்ஷனும் என்னை கூப்பிட்டுருவாங்க. நான் நினச்சிருந்தேன் நம்ம அடுத்த படத்தில் ராமச்சந்திரனா அறிமுகப்படுத்தி அந்த பேர் தட்டிட்டு போகணும்னு வச்சுருந்தேன். ஆனால் சில கொடுப்புனா சிலருக்கு தான் போய் சேரும். யாருக்கு போய் சேருமோ அவங்க தான் போய் சேரும். அந்த கொடுப்பினை டிஆர் பாஸுக்கு போய் சேர்ந்துருச்சு. இருந்தாலும் விட மாட்டேன், ஏன் மட்டும் நடிக்க வச்சுருக்கேன். அப்போ இன்னைக்கு திரையுலகில் பார்த்தா நிறைய நடிகரோட வாரிசு, பெரிய பெரிய இயக்குனரோட வாரிசு, இசையமைப்பாளர் வாரிசு, இப்போ நிறைய வாரிசுகள் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. புரட்சித்தலைவர் பொறுத்த வரைக்கும் அவருடைய வாரிசு யாருன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கும் எத்தனையோ கோடி மக்கள் புரட்சித்தலைவர் மனசில் தெய்வமாக வணங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே புரட்சித்தலைவரோட வாரிசு தான். நான் ஈசிஆர்லேருந்து வலசரோகத்துக்கு வருவேன். ஒவ்வொரு வருஷம் சரி, எம்ஜிஆர் நினைவு நாள் அன்னைக்கு வரும்போது எல்லா தெருவிலையும் புரட்சித்தலைவரோட புகைப்படத்தை வச்சு மாலை போட்டு குத்துவிளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஊதுவை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவருடைய பாடல் பாடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஏரியா கடந்தோட இன்னொரு பாட்டு, இன்னொரு ஏரியா கடந்தோட இன்னொரு பாட்டு. அவர் மறைந்து ஏறத்தாழ 30 வருடங்கள் ஆக போகிறது. இன்னைக்கும் இவ்வளவு புகழோட இன்னைக்கும் மக்கள் வணங்குற ஒரு தெய்வமாக வாழ்ந்துட்டு ஒரே தலைவன், ஒரே மனிதன் புரட்சி எம்ஜிஆர் தான். சில அரசியல் தலைவர்கள், அந்த அரசியல்வாதிகள் தான் அவர் நினைவில் கொண்டாடுவாங்க. புரட்சியில் எம்ஜிஆர் மட்டும்தான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இன்னும் 50, 60 வருஷம், 100 வருஷம் ஆனாலும் சரி, மக்கள் அவரை கொண்டாடி தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் மக்களுக்காக வாழ்ந்தவர். அவரோட உரிமையான வாரிசு அவர் மகளா நினைத்து வளர்த்த மகளோட பையன் ராமச்சந்திரன். எம்ஜிஆர் ஆசீர்வாதத்தோட அவருக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சுங்கிறது பார்த்தா, எம்ஜிஆர் நல்லா ஸ்லிப் போட்டிருக்காங்க, அது நல்ல நேரம் ஸ்லில் தான். அது அங்கேயே நல்ல நேரம் ஆரம்பிச்சு உங்களுக்கு. அதில் புரட்சித் தலைவர் ஆசையோட நம்ம ராமச்சந்திரன் அவர் போல பெரும் புகழ் பெற்று வழங்குவார். அதே நேரத்தில் விக்கி அங்கே போய் விக்கி இணைந்து கலக்கும் போட்டாங்க. கண்டிப்பாக இருவரும் இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அதே சமயத்தில் நம்ம டிஆர் பாஸ்கர் கேள்விப்பட்டிருக்கேன், சினிமா தான் அவருக்கு, வேறு வழி இல்லை, சினிமாவில் ஜெயிச்சு தான் ஆகணும், இதை விட்டு அவருக்கு வேறு குழப்பம் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக கபாலி தோட்டம் அவருக்கு வெற்றி தோட்டமாக அமையும். அப்புறம் மிஸ்டர் யூகே முரளி சார் நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்தா அவர் தான் எனர்ஜி ஊட்டிக்கிட்டு இருப்பார். ஆமாம், நிறைய திருமண விழாக்கில் பார்த்தா நிறைய ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன்.
அவரு 7வது படம் சார். நான் ஃபர்ஸ்ட் படம் வச்சேன் சார், 7வது படங்கிறாப்புல. ஓகே, இந்த படத்துக்கு அவரும் மிகப்பெரிய இசையமைப்பாளராக உருவாகணும். உங்களோட பாட்டை மற்ற கட்சியில் எல்லாரும் பாடணும். இனிமேல் நான் எம்ஜிஆர் சாரோட கிராண்ட்சன். அவர் தான் எனக்கு பேர் வச்சார். இந்த மாதிரி அவர் மாதிரியே பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார். இந்த படம் கபாலி தோட்டம் அப்படின்றது மல்லப்பூர் ஏரியா அந்த இதில் இருக்கிற இது. ஸோ அந்த இதில் நடக்கிற சினாரியோ அந்த இதெல்லாம் எடுக்கிறது. ஸோ அதில் நான் ஆன்டி ஹீரோவாக பண்ணுறேன். என் கூட சேர்ந்து விக்கி பண்ணுறாரு. அவர் தான் ஹீரோ கேரக்டர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் நடிப்போம். அதே மாதிரி எம்ஜிஆர் ஆசைப்படி நாங்கள் வந்து 30 வருஷம் கழித்து நாங்கள் எங்கள் குடும்பத்துலேருந்து இந்த சினிமாவுக்கு வரோம். ஸோ உங்கள் எல்லா உதவியும் தேவை. உங்கள் எல்லா ஆசை எல்லாமே வந்து நாங்கள் வந்து தீர்த்து வைப்போம். தேங்க்யூ. கபாலி தோட்டம் அப்படின்றது, தோட்டம்ன்றதுல எம்ஜிஆர் ஃபேமிலிக்குள்ள ஒரு நெருங்கிய ஒரு விஷயம். இந்த தோட்டம்ன்ற அந்த டைட்டில் வந்து யார் செலக்ட் பண்ணா? டைரக்டர் சார் தான் செலக்ட் பண்ணார், டிஆர் பாஸ்கர் சார். ஸோ தோட்டம்னு அது ஒரு 8 வருஷம் முன்னாடியே செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர்லாம் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ எங்கிட்ட வந்து எம்ஜிஆர் சார் பர்த்டே அன்னைக்கு 17th வந்து நாங்கள் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிஆர் பாஸ்கர் சார் வந்து அங்கே கோயில் முன்னாடி வந்து வேண்டியிருக்காரு. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு டைரக்டர் கதை எழுதி வச்சுருக்கேன், எங்களுக்கு டைரக்டர் சான்ஸ் இன்னும் கிடைக்கல, இன்னும் வழி வரல அப்படின்னு. ஸோ அப்போது வந்து என்னை மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணோன்னே எங்கள் அம்மாகிட்ட போய் கேட்டார், இந்த மாதிரி வந்து உங்கள் பையன் வந்து ஆன்டி ஹீரோவாக நடிக்கிறதுக்கு நாங்கள் கேட்குறோம், நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு. ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் பையன் அங்கேயே இருக்காரு, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. சரி, சார் வந்து கேட்டார் என்கிட்ட. எனக்கு ஒரு அவுட்லைன் சொன்னார். அவுட்லைன் சொன்னோடனே நான் வந்து ஓகே சார், நான் நிச்சயமாக நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதில் தான் கமிட் ஆனேன் கபாலி தோட்டம். இது என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட்? கபாலி தோட்டம்ன்றது எப்படி ஒரு இப்போது ரஜினி சார் தான் இப்போ கபாலின்னு ஒரு படம் வருது, இது கபாலி தோட்டம் அந்த பேர் மாற்றம் எப்படி? ஃபஸ்ட்டு நீங்கள் வச்ச டைட்டில் இது? ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு 8 வருஷம் முன்னாடியே நாங்கள் வச்சுட்டோம். கபாலி தோட்டம் தான் வச்சோம். கபாலி தோட்டம்னு ஒரு மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ அதை வச்சு தான் எடுத்தோம் நாங்கள். ஸோ அங்கே நடக்கிற சினாரியோ, அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி இருக்கும். ஒரு ஹீரோயிட்டிக், ஒரு வில்லன், ஒரு லவ், ஃபைட், எல்லாமே கலந்த மாதிரி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் எடுப்போம் நிச்சயமாக. ஸோ அந்த மாதிரி தான் கதையும் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஸோ அதனால தான் இதை கமிட்டாக இருக்கேன். ஓகே, இந்த படத்தோட பூஜைக்கும் சரி, இது வரப்போகிற ஆடியோ லான்ச்சுக்கும் சரி, இந்த கபாலி தோட்டம் அப்படின்றது எம்ஜிஆருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போது முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஏதாவது போய் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? வந்து இந்த படத்தோட விழாக்கு கலந்து கொள்ள மாதிரி ஏதாவது? இல்லை, இன்னும் அப்ரோச் பண்ணல நாங்கள். இப்போ எலெக்ஷனில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அதில் பிஸியாக இருப்பாங்க எல்லாருமே. ஸோ நாங்கள் வந்து லைக் எம்ஜிஆர் ஃபேமிலியில் இருக்கோம். ஸோ எங்கள் அப்பா வந்து விஜயகுமார். ஸோ அவர் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டார். ஸோ அவருக்கு ரொம்ப ஆசை நான் வந்து சின்ன வயசுலேருந்து நடிக்கணும். நான் ஒரு 2 சீரியல் ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, சுதா விஜயகுமார் ரொம்ப அவங்க வந்து எப்போவுமே வந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்து சரி ஓகே, ஒரு அப்போவே நடிக்க போயிட்டா லைக் ஒரு ஸ்டடீஸ் எதுவுமே பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, லைக் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு எம்டி முடிச்சுட்டு ஹாஸ்டலில் போய் எம்டி முடிச்சிருக்கேன். ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்க போ அப்படின்னாங்க. ஸோ அதனால் அது வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இவ்வளோ லேட் என்ட்ரி. ஸோ நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் இருப்பேன். நான் கண்டிப்பாக அழைப்பு எடுப்பீங்க முதல்வருக்கு? நிச்சயமா. இந்த படம் எப்படி கிடைச்சதுங்களா, நம்ம பாஸ்கர் சார் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். தம்பி இந்த மாதிரி யூத் இன்னைக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா, சப்ஜெக்ட் இருக்குது தம்பி பண்ணுவேன். ஆனால் இது யாருன்னா பண்ணாமல் இருப்பா, கண்டிப்பாக பண்ணி தானே ஆகணும் இந்த சப்ஜெக்ட்னு சொன்னேன். சரி தம்பி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகும்னு சொன்னார். எதுவுமே பேச்சே கேட்கல, சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த படத்தில் என் கேரக்டர் ஹீரோவாக தான் பண்ணுறேன். ஏன் நம்ம படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க திருட கூட தயங்க மாட்டாங்க காசு இல்லைன்னா. அது மாதிரியான யூத் அவங்க எடுத்து காட்டுறதுக்கு தான் இந்த படம் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல லெவலில் வரும், பெரிய லெவலில் ரீச் ஆகும், அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. எல்லோரும் தியேட்டர் போய் படத்தை பாருங்கள், உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. காட்ல. கபாலி தோட்டத்துக்கும் படத்தோட ஸ்கிரிப்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கபாலி தோட்டத்துக்கும் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா கபாலி தோட்டம்னு மயிலாப்பூரில் நடக்கிற சார், அந்த மயிலாப்பூரில் தான் அங்கே கதையை ஆரம்பிக்குது, அங்கே தான் முடியுது. ஏன்னா அந்த இடத்துல வளர்கிற பசங்களுக்கு தான் பிரச்சனை வருது. அதனால அந்த இடத்துல பேர் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது 6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க, அதனால ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய பேராக இருக்கும் கண்டிப்பாக இது.